வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ நான் ராதாரவி பேசுறேன். ஆ எனக்கு ஏவிஎம் சரவணன் சார் இறந்த செய்தி ரொம்ப ஒரு ஷாக்கான விஷயம். கண்டிப்பா. நான் அவரு படங்கள் ஏதோ 1, 2 படங்கள் ஒரு படம் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ம். அதுக்கப்புறம் தான் நான் நடிக்கல. இருந்தாலும் இஸ் a வெரி கிரேட் மேன்ல. கண்டிப்பா. சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய விலாசம், ஒரு பெரிய ஐடென்டிட்டி அவரு. அது ஏவிஎம் இனிஷியலே ரொம்ப பிரமாதமான ஏவிஎம் செட்டி மேபி செட்டி அதோடைய பேரு வச்சு ஏவிஎம் சரவணன் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அவரு கையை கட்டிக்கிட்டு இருக்கிற போஸுக்கு நான் ஒரு படத்துல கையை கட்டிக்கிட்டே நின்னேன். நீ சரவணன் சார்கிட்ட எடுத்துக்கிது? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும் அவர் கேட்ட பதிவு அப்படின்னு சொல்லி செஞ்சேன். ஸோ எங்களுடைய லைஃப்ல அவருக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அவரு. நான் ரொம்ப மனதால் நான் இல்லை, அஃப்கோர்ஸ் ஏஜ் ஆயிடுச்சு, 86 ஆச்சுன்னு சொல்றாங்க. 86 இஸ் நாட் ஏஜ். என்ன தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நான் இருந்தால் கூட சொல்றேன், 85 வயசுல சாகக்கூடாது, 86 வயசுல சாகக்கூடாது. ஈ மஸ்ட் லிவ், இன்னும் வருஷம் வாழணும். ஏன்னா வாழ்ந்த நிறைய பேருக்கு லைஃப் உண்டாக்குறாருன்றது வேற. இனிமேல் பட் இஸ் நாலேஜாவது சொல்லுவார். அவர் கேட்டுக்கலாம். இனிமேல் கேட்கறதுக்கு பெரிய தலைகளா இல்லை. அந்த ஏவிஎம்ன்ற பேனருக்கு அவர் ஒண்டி தான் இருந்தாரு. கண்டிப்பா சார். அவருடைய தம்பி அவருடைய தம்பி அண்ணன் குமரன் சார் என்ன வச்சுல படம் எடுத்திருக்காரு. சூரக்கோட்டை செக்யூரிட்டி எல்லாம் எடுத்திருக்காரு. பட் என்னதான் எடுத்திருந்தாலும் ஏவிஎம் குமரன் சார் அவ்வளவு பேர் சினிமா சைட்ல கொஞ்சம் பேர் சொல்லலாம். ஏவிஎம் சரவணன் உலகமே வித்தவுட் சினிமா ஆல்சோ தே வில் டெல் ஏவிஎம் சரவணன் தான் சொல்லுவாங்க. அதனால அந்த அளவுக்கு அந்த பேரை டேக் ஆஃப் பண்ணிட்டே இருந்தவர் சடன் டிமைஸ் ஆயிருக்காரும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவம். கண்டிப்பா சார். சார், அவர் எந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பாளி சார். ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க. இல்லைங்க, இது பாருங்க, கடின உழைப்பாளினா அவர் ஓனர் மாதிரி இருக்க மாட்டாருங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய ரூமுக்குள்ள போனோம்னா உட்கார வச்சுதான் பேசுவார். ஓகே. ஆமா. ஒண்ணு என்னன்னா, நிக்க கூடாது அவர்கிட்ட, அவர் எதிர்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த ரூம்ல ஒரு உட்கார்ந்துருக்காருன்னா அவரே அந்த ரூம் எப்படி ஷேப் பண்ணிருப்பாருன்னா அந்த கண்ணாடி வழியை பார்த்தா ஃப்ரண்ட் கேட்டு தெரியும், பேக் கேட்டும் தெரியும். அது மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு ஆளு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்குள்ள ஏதோ சம் நான்சென்ஸ் ஹேப்பன். அதனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இருந்தால் கூட இவருடைய இது இத்தனை ஃப்ளோர் வச்சிருந்தாருன்னா அந்த ஃப்ளோர்ல கிளீன் அண்ட் டைடியா இருக்கும் அவர்கிட்ட. ஃப்ளோர் மாதிரி இருக்காது. நான் பார்த்துருக்கேன், அந்தேரியிலாம் போய் பார்த்துருக்கேன், பாம்பேலாம் போய் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இவர் மாதிரி சார் மாதிரி சரவணன் சார் மாதிரி யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதன் அவர் இப்ப மறைஞ்சிட்டாருன்னு ரொம்ப வருத்தம். சார், இப்போ ப்ரொஃபஷனலா ஒரு சம்பள விஷயமா இருக்கட்டும், இதுல எல்லாம் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருப்பாரு? அவர் பேசின சம்பளம் கரெக்டா பேமெண்ட் பண்ணுமா? கண்டிப்பா. அவர்கிட்ட இருந்து கமல் சார், இப்ப கமல் சார் கம்பெனில செஞ்சோம்னா கரெக்டா பே மாஸ்டர் அவர் எப்படி சொல்றாங்கன்னா, வாட் யூ ஃபிக்ஸ் அதை பே பண்ணுவார். முக்தா சீனிவாசன் சார் அப்படித்தான். லோவா இருக்கலாம், மேல இருக்கலாம், அது வேற. பேசின பணம் தீர்மானம் ஆயிடுச்சுல, அதை கரெக்டா தருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவர் மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு உண்மையிலே அவர்ல இருக்கிறதுன்னா எங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வர்றவர்களுக்கு. இப்ப நான் செமி ஸ்டேஜ்ல இருக்கேன், 72ல இருக்கேன். ஸோ எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்த மனிதன் அவர். இஸ் a வெரி நைஸ் மேன், நல்ல உள்ள படைத்தவர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.